என் மகன்களுக்கு நல்ல மனைவிகளாக இருந்து வாழ வந்த வீட்டின் தேவைகளை நேர்த்தியாக செய்து எனக்கும் தேவையான பணிவிடைகளை செய்து தயை செய்தீர்கள். நீங்கள் இருவரும் இந்த குடும்பத்திற்காக முழுமனதாய் செய்த தயையை கர்த்தர் அறிவார். உங்கள் நல்ல குணத்திற்கும் நல்லொழுக்கத்திற்கும் தயையை செய்வார் என்றாள். மாமியாரின் ஆசீர்வாதமான வார்த்தை மருமகளுக்காக பேசுகிறது. இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தியதாகவே நாம் பார்க்க வேண்டும். அதே போல மருமகள்களின் அர்ப்பணிப்பும் நன்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நகோமி தன்னுடைய 2 இளம் மருமகள்களிடம், நீங்கள் புருஷன் இல்லாமல் வாழ்வது இந்த பூமியில் மிகவும் கடினம். எனவே திருமணம் செய்து கொண்டு உங்களுடைய புருஷன் வீட்டில் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுமாக சுகமாய் வாழ வேண்டும். கர்த்தர்